புதுநேரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் டேனியல். சார், இப்ப அண்ணாமலை இல்லாம எடப்பாடி கொஞ்சம் எகிரி அடிக்கிறாரா சார்? பாத்தீங்களா அறிக்கை, இந்த ஐடி விங்ல போடுற அந்த அறிக்கை எல்லாம் துணிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டாரே சார். இதுல என்ன துணிச்சல் இருக்கு? ஸ்டாலின் என்ன சிங்கமா புலியா கரடியா? சீஃப் மினிஸ்டர் ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டில் அவருக்கு கருத்துக்களை சொல்றாரு. முன்னும் கொஞ்சம் சைலண்டா இருந்தாரு. அண்ணாமலை ரொம்ப டெக்னிக்கலா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அண்ணாமலை அந்த இடத்துல இல்லை. இவரு கொஞ்சம் அதுல முக்கியத்துவம் வருது. எதிர்கட்சி அரசியல்ல எடப்பாடிக்கு முக்கியத்துவம் வருது. இட் இஸ் ஃபேக்ட். இந்த லாக்அப் மரணம், இந்த அஜித் குமார் அவருடைய இந்த அது கொலை, அந்த கொலை திமுக அரசுக்கு பெரிய நெருக்கடியா மாறும் சொல்றாங்க சார். அது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? லாக்அப் மரணம் மிக கொடூரமானது, அநீதியான ஒண்ணு. அதுல தம்பி ஹரிநாடார் நாடார்கள் உணர்வை காட்டக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துக்குள்ள தெளிவா நிற்கிறாப்புல. இதில் உள்ள குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். ரகுபதிக்கு கருத்தை நான் அதை ஏத்துக்கிறேன். குற்றவாளிகள் மீது அரசு தயவு தாட்சியம் இல்லாம அவன் எவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அரசு தண்டிக்கணும். அந்த இடத்துக்குள்ள தமிழக அரசு அதை சிபிஐ கையில கொடுத்துருக்காங்கல்ல, சிபிஐ உண்மை குற்றவாளியை தண்டிக்கட்டும். யாரையும் காப்பாற்றுறதுக்கு நான் போகல. என் ஆட்சி காலத்துல இப்படி தப்பு நடந்தா சிபிஐ கையிலேயே கொடுத்து அத்தனை வரும் தண்டிக்கப்படட்டுன்னு தமிழக முதல்வர் எடுத்துக்க முடிவு வரவேற்கத்தக்கது. மீண்டும் சொல்றேன், எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் சிபிஐ அவங்கள தண்டிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேஸை எஃபெக்டிவா வெற்றிகரமா நடத்தணுங்கிறது என்னோட பார்வை. நாடார் ரவீந்திரன் துரைசாமி, நாடார் அஜித்குமார் கொலைக்கு இதுவரை ஒண்ணுமே பேசலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேச வாய்ப்பு இப்பதான் கிடைச்சது, பேசிட்டேன். சார், இப்ப இதுல சொல்றாங்க சில மூத்த பத்திரிகையாளர்கள், இது ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறும், இது இந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் கன்சல்டேட் பண்றதுக்கான ஒரு சம்பவமா அப்படின்னு தொலைக்காட்சியில எல்லாம் பேசுறாங்களே சார். ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது மேக்சிமம் 5% தான். 1967 பெருந்தலைவர் காமராஜுக்கு இருந்தது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, உணவு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, இந்தி போராட்டம், மாணவர்கள் துப்பாக்கிச்சூடு, மக்கள் மாற்றத்தை விரும்பினது. தென் ஒரு காமராஜ், ஒரு ஓபிசி காமராஜ் அன்னைக்கு 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கூட இங்கே சிஎம்மா இருந்தவன் இந்தியாவே ஆட்டி படைக்கிறான்னுங்கிறனால ஒரு சமூக ரீதியாக காமராஜுக்கு எதிராக உள்ள ஒரு சோஷியல் நெகட்டிவ் போலரைசேஷன். அதுக்கு எந்த சமூகத்தையும் நான் குறை சொல்ல விரும்பல. திகாவை சேர்ந்த நாத்திக ராமசாமி, எம்கேடி சுப்பிரமணியம், இன்னும் பல திராவிட கழகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பெரியார் சொன்னானி காங்கிரஸ்ல சேர்ந்து எல்லா தேசபக்தர்களும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் காமராஜ் நாடார் வாழ்க, காமராஜ் நாடார் வாழ்க, நேரு வாரிசு காமராஜ் நாடார் வாழ்கன்னு சொல்லும்போது, அந்த ஜாதியை பின்னோட்ட சொல்லும் போது அந்த ஜாதிக்கு மேல ஒரு எதிர்ப்பு. உண்மையிலே தேசபக்தர், பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாட்டுக்காக பாடுபட்டவர், ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு, மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட ஒரு பெரிய தலைவர்னு நினைச்சு காமராஜரை ஆதரிக்கும் மனசுல காமராஜ் நாடார் வாழ்க நாடார் வாழ்கன்னு சொல்லும் போது ஒரு நெகட்டிவ் இது உருவாச்சு. ஐயா சார்காசன் ஒரு பெரிய தேசபக்தர், நாட்டுக்காக தியாகம் செய்த பலன் அடையாத சீனிவாச ஐயங்கார் மகன் இந்த இடத்துக்குள்ள கரெக்டா அந்த சோசியல் ரியாலிட்டி சொல்றாரு. அதை பார்த்துதான் மோடிக்கு அப்படி ஒண்ணு வந்துடக்கூடாதுன்னு நாம மோடி அலர்ட் பண்ணி பட்டியல்கள் எதிராக இருக்கும் போது நம்ம முத்திரையர்கள் கோலி சத்திரியாசை பயன்படுத்தி மோடி அதை முறியடிச்சார். இந்த மாதிரி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது இவ்வளவு அம்சத்தையும் ஏற்ப 5% தான் மேக்சிமம். ஆனா தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்தா 15 விவரம் தெரியாது. அட்டுங்க விடுங்க அவங்கள. அட்டுதான், அதுல மாற்றமே இல்ல. டேட்டா எல்லாம் பேசக்கூடிய அட்டூஸ். அப்ப கிரவுண்ட்ல வெறும் 5% தான் மேக்ஸிமம் வந்ததுல. இவ்வளவு இதுக்கு 5% தான் வந்தது. இவ்வளவு இதுக்கு 5% தான் வந்து. இத்தனைக்கும் அன்னைக்கு போலிங் 62ஓட 67 6% போலிங் அதிகம். போலிங் 6% அதிகம். ஸோ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது இவ்வளவுதான். திமுக பொறுத்தவரை ப்ரோ இன்கம்பன்சியை கிளைம் பண்றாங்களே. இவன் செந்தில் பாலாஜி சொல்றாரு, 10,000 முகாம் வச்சு 30 லட்சம் விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க. ஓகே, 10,000 முகாம் 30 லட்சம். அப்போ ஒரு முகாமுக்கு 300 ஓட்டு பெண்கள் மட்டும். அப்போ 30 லட்சம் பேருக்கு கொடுக்குறாப்புல. அது சபா ராஜேந்திரன் பேசிட்டு இருக்கும் போது என்கிட்ட சொன்னாரு, எவ்வளவு கொடுக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல சார்னாரு. அப்போ நெஹ்ரு 30 லட்சம்னு அதை சொல்லி 30 லட்சம் பேருக்கு அதை கொடுக்குறாங்க. அப்ப நீங்க 67 ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காரணம் ஒரு படி நிச்சயம் 3 படி லட்சியம். இப்போ 30 லட்சம் பேருக்கு உரிமை தொகை மாசம் போறத பண்றாங்க. அப்போ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எப்படி டைலூட் பண்ணுங்கிறது இன்கமிங் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. அதை முறியடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அது. கண்டிப்பா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இட் இஸ் எ கிளைம். நம்ம அதை
உள்ளுக்குள்ள எஸ்ஆர் நோ சொல்ல விரும்பல. அதை அலர்ட்டா இருந்து முறியடிக்கூடிய முயற்சி தான் 30 லட்சம் பெண்களுக்கு, விடுபட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை. சார் உங்க டிபேட்ல சார் ஐயநாதன் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, ஆனா வந்து அதிமுக பாஜக கூட்டணி பலமான கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாருங்க. உங்களுடைய பார்வை என்ன சார் அதுல? பாஜக டம்மியா போனதுல ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன பாதையில சீமான் பலம் பெறுவார். சீமான் பலம் பெறுவாருங்கிறத ஐயனாதனால ஒத்துக்கவே முடியாது. தீல மிடிச்ச மாதிரி நினைப்பாரு. நேர்மையா நாணயமா மற்ற விஷயம் எல்லாம் பேசுவாரு. சீமானம் மட்டும் அவருக்கு ஒரு கிரெட்ஜ் இருக்குது. அதுக்குள்ள காரணங்களை நான் சொல்றேன். கடந்த காலத்துல சீமான் மேட்டர்ல சீமான் நடந்ததை வச்சுதான் நான் சொல்றேன். கடந்த காலத்துல சீமான் வந்து கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தினது இடைத்தேர்தலில் சீமான் நின்னதுனாலதான். அவங்க பெரிய ஆட்கள் சீமானை விட. ஆமா, சீமானோட பெரிய ஆட்கள். ஆனா இடைத்தேர்தல் நிற்காம மக்கள் மத்திக்குள்ள கோட்டை விட்டுட்டாங்க. இன்னைக்கு தன்னுடைய பிரச்சார வலிமைக்காக கமலஹாசன் ராஜ்யசபா வாங்கியிருக்கிறாரு. அவரோட பிரச்சார வலிமையை திமுக கூட்டணி கட்சிகள் மதிக்கிறாங்க. இவ சிஏ எதிர்ப்புன்னு விஜய் சொன்னதை யாரும் மதிக்கல. கமலஹாசனுக்கு பிரச்சாரத்தை மதிக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி தினகரனும் ஆர்கே நகர்ல குக்கர்ல ரெட்டலையும் உதயசூரியனையும் வீழ்த்தினவர். அதுங்கெல்லாம் வேல்யூ இருக்குது. ஆனா சீமான் வந்து களத்துக்குள்ள நின்னதுனால 2021 சுமார் 7% வாக்கை ரீச் பண்ணிட்டாரு. இன்னைக்கு விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி களத்துக்குள்ள நிற்காதது சீமானுக்கு பலம்ங்கிறது ஐயனாதான் ஒத்துக்குவாரா? அவர் கள அரசியல் களத்துல நின்று சீமா தினகரன் நிற்கிறாரு, அதனால தினகரனுக்கு வாக்கு வரலாம் பேசினவர் தான். அப்போ சீமான் களத்துக்குள்ள நிற்கிறாரு, எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டாரு. இதுல ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன்னு சீமான் ஸ்ட்ராங்கா சொன்னதுல நான்வெண்ணியர்கள் மத்தியில எடப்பாடி டாக்டர் ஐயாவுக்கு 10.5க்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டார். சீமான் தாயா நின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து இடஒதுக்கீடு கொடுன்னு நின்னாயான்னு ஒரு ஆதரவு வளையம் குறிப்பா நான்வெண்ணியர்கள் மத்தியில வட தமிழகத்துல சீமானுக்கு வந்திருக்குங்கிறத நடந்த விஷயத்தை வச்சு ஐயநாதன் ஒத்துக்குவாரா? ஐயநாதன் தன் நேர்மை நாணயம் அதில் நிரூபிப்பாரா? அடுத்து ஈரோடு கிழக்கு செந்தில் பாலாஜி களத்துக்குள்ள நுழைஞ்சா டெபாசிட் போயிரும்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு. சீமானுக்கு ஈர்ப்பு சக்தியால ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கும் வாக்கு சதவீதத்தில் பெரிய வித்தியாசம் இருக்காது. இவருக்கு ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல 23%, சீமானுக்கு 8.3%. சீமான் ஒரு 5% உயர்த்திட்டாருன்னா 13.3. செந்தில் பாலாஜி அதிரடியில் அவர் ஒரு 5 குறைச்சிட்டாருன்னா 18.3. அப்ப சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லைன்னா அது தமிழக மத்தியில லீடர்ஷிப்ல சீமான் எடப்பாடியை தட்டி தூக்கிட்டு போயிட்டாருங்கிற ஒரு இமேஜ் வரும். ஏன் வயிறீங்க ஐயநாதன் ஜி அண்ணே? இதை ஏன் நடந்த விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் கவலை வருத்தம்? நான் சீமானை பற்றி நாளைக்கு நீங்க எப்படியும் ப்ரெடிக்ட் பண்ணலாம், நான் எப்படியும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது நடந்தது. கமலஹாசனும் தினகரனும் களத்துக்குள்ள நிற்காதனால சீமான் 1.1 இருந்தவர் பெரிய ஆட்களான கமலஹாசனின் தினகரனை தாண்டி 7% நெருங்கிட்டாரு 2021. அதே மாதிரி களத்துக்குள்ள எடப்பாடி நிற்காதது சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத கூட சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது, நாக்கு எழ மாட்டேங்குது? நான் கேள்வி நியாயம் தான். என் அண்ணன் பாசத்துக்குரியவர், என் கேள்வி நியாயமா இல்லையான்னு சொல்லுங்க. நடக்க போறதை என்னன்னு சொல்லு. நாளைக்கு நடந்த விஷயத்தை ஏன் நீ மறைக்கிற? அண்ணாமலை கதை, பிஜேபி கதை. நீங்க விக்கிரவாண்டியில அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் மாம்பழத்தை தூக்கிட்டு இரட்டையர்கள் 2 கைகள் நான்கானால் நானே அதை பலருக்கு வைத்தறிச்சல், எடப்பாடிக்கு வைத்தறிச்சல் நானே பேசியிருக்கிறேன். அதனாலதான் மனுஷன் உள்ள வந்து விழுந்துட்டாரு. சோ அப்படி போன பாஜக ஏன் ஈரோடு கிழக்குல கேண்டிடேட் போட முடியல? அப்ப காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அதிமுக ஊழல், ஜெயலலிதா ஊழல், அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைது இல்ல, கொடநாடு கொலை குற்றவாளிகளுக்கு ஏன் அந்த சார் யாரெல்லாம் கேட்கக்கூடிய சீமானுக்கு பெருந்தலைவர் காமராஜை ஏற்றுக்கொண்ட 35 to 40% வாக்காளர்கள் குடும்ப வாரிசுகள் அதே கொள்கையில் நிற்கக்கூடிய சீமானுக்கு அந்த வாக்கு சொல்றதுக்கு ஐயநாதனுக்கு ஏன் மனம் பதபதைக்குது? அதை டார்கெட் பண்ணி தானே போறாரு. அப்ப இதையாவது சொல்லுங்க. 2024 எடுத்த நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி பல்ட்டி அடிச்சிட்டாரு. சீமான் அதே நிலைப்பாட்டுல இருக்காருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் கொமட்டுது ஐயநாதன்? நான் நேரத்தை தான் கேட்கிறேன். என்ன கமெண்ட் வேணாலும் பொண்ணு, என்ன வேணாலும் பேசு. நான் சொல்றது சரியா நியாயமா? 2+2 4 நான் சொல்றேனா இல்லையா? அதே மாதிரி நாங்குநேரி பழைய விக்கிரவாண்டி வெள்ளூர்ல நின்று 2% ஹரியானா கீழே 1.5% 2.6 எடுத்து களத்துல நின்னா மக்களோட நிக்கணும்னா மக்களுக்காக நிக்கிறான், அதனால அவன் எழும்புறான்னு சொல்லிக்கிட்டு அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடியும் அண்ணாமலையும்
களத்துல நிக்காதனால சீமான் பலவீனப்படுத்துவார்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் கசக்குது? ஏன் நாக்கு எழமாட்டேங்கு? ஏன் வாய் வரமாட்டேங்குது? அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடா போலியா வேடிக்கை பார்த்தவன் பெருசா, களத்துக்குள்ள மக்கள் என்ன தீர்ப்பளிச்சாலும் என் மக்கள் கூட நான் நிற்பேன், என் மக்களுக்காக நிற்பேன்னு மக்கள் அபிமானத்தையும் நம்பிக்கையும் மக்களோட நின்று சீமான் பெற்றுட்டு இருக்காருங்கிறத சொல்றதுக்கு ஏன் கசக்குது? எதையா கசக்குது? எது கசக்குது ஐயநாதனுக்கு? இதுதான் ஐயநாத அண்ணனுக்கு என் கேள்வி. மதிப்பு மரியாதை ஐயநாத அண்ணன் மேல உண்டு. இதற்கெல்லாம் அவர் பயிர் சொல்ல மாட்டாரு. கில்லிங் சைலன்ஸ் பண்ணி அப்படி போயிட்டே இருப்பாரு. நன்றி சார். நன்றி.